பாஜகவினுடைய திட்டத்தில் வந்து இந்துக்களை கறி சாப்பிட விடாத ஒரு திட்டம் இருக்கா? எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கா நம்மளாம் இந்துக்களாவே இருக்கோம், நம்மளை பத்தி தான் மோடி பேசுறாரு நினைச்சிட்டு இருக்கும் போது கறி சாப்பிட்றவன்லாம் நீ வராத, நீ எல்லாம் அபிஷ்டுன்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2001 ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஜெயலலிதா வந்து பிரகடனப்படுத்தினாங்க. ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்ன சட்டம் தவறானதுன்னு அடுத்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சாங்க ஜெயலலிதா. சைவம் சாப்பிட்றவன் பூரா அறிவாளி, அசைவம் சாப்பிட்றவனுக்குலாம் அறிவு இருக்காதுன்னு போய் நினைக்கிறான். உலகத்திலே அதிகமான நோபல் பரிசு வாங்கினவன்ல 99% மேற்பட்டவன் மாட்டு இறைச்சி சாப்பிட்றவன் தான். பாஜகவினுடைய இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில மாட்டு இறைச்சி ஏற்றுமதி ஏன் வந்து உலக அளவிலே முதன்மை வைக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பாஜக காரண்ட பதில் இருக்கா? நான் கேட்கிறேன். வால்மீகி எழுதிய ராமாயணத்துல அந்த மாயமான துரத்துனதுனா ஒரு கதை இருக்குல்ல, அவன் மான்கறி கேட்டிருக்கா, ராமன் வந்து அசைவம் சாப்பிட்டாங்கிறதா உண்மை. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரனோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த தேர்தல் பரப்புரையில பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் பி சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் ஒரு பேனல் நின்று பேசுறாரு. பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நம்ம ஊரில் ஆடு வெட்ட கோழியாருக்கெல்லாம் விட மாட்டாங்க, நம்மளை கோயிலுக்கு நேர்ந்து விட்டு கறி சாப்பிட விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தில் பேசுகிறார். இதை பேசி ஒரு 2 நாள் கழித்து மோடி காஷ்மீரில் பேசும்போது புனிதமான இந்த மாதத்தில் எதிர்க்கட்சிகள் மாட்டுக்கறியை வாங்கி சமைச்சு சாப்பிடுகிறார். தேர்தல் நேரத்தில் ஏன் கறி குறித்து இவ்வளவு பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் மோடி? உண்மையிலேயே பாஜகவினுடைய திட்டத்தில் வந்து இந்துக்களை கறி சாப்பிட விடாத ஒரு திட்டம் இருக்கா? சமீபத்திலே தீபாவளி வந்தது, ஆடு சந்தையிலே பல கோடி வித்துது. திண்டுக்கல் சந்தையில் மட்டுமே 4 கோடி வித்துச்சுன்னு பேப்பரில் போட்டாங்க. 16 கோடி வித்துச்சு திருவள்ளூர் சந்தையிலன்னு போட்டாங்க. அப்போ ஆட்டுக்கறி சாப்பிட்றவன், இறைச்சி சாப்பிட்றவன்லாம் இந்துக்கள் இல்லைன்னா பெரும்பான்மை இந்துக்களை அவர்கள் முதல் இந்துக்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி வந்து குடியுரிமை விஷயத்தில் வந்து ஈழத்தமிழர்களை வந்து அவர்கள் இந்துக்களாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஏன்னா ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை இல்லைன்ட்டான் பாஜகவினுடைய குடியுரிமை திருத்த சட்டத்தில், அது இல்லைன்ட்டான். அதே மாதிரி அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், எல்லாருமே நினச்சிட்டு இருக்கான் நம்மளாம் இந்துக்களாகவே இருக்கோம், நம்மளை பற்றி தான் மோடி பேசுகிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கறி சாப்பிட்றவன்லாம் நீ வராத, நீ எல்லாம் அபிஷ்டுன்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். யாருடைய குரலில் பேசுகிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிகிறது. அப்போ பெரும்பான்மை மக்களுக்கு இவர்கள் எதிரானவர்கள் என்பதற்கு இந்த உணவு பண்பாட்டில் வந்து அவங்க எதிராக நிற்கிறது ஒரு முக்கியமான உதாரணம். நாமாவது ஆட்டு இறைச்சி சாப்பிட்றோம் அல்லது மாட்டு இறைச்சி சாப்பிட்றோம், கோழிக்கறி சாப்பிட்றோம். நாகாலாந்திலே நாய்க்கறி சாப்பிட்றான். நான் அதை இழிவுபடுத்துவதற்காக சொல்லலை. அவனுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்றால், அவனுடைய வாழ்வாதாரம் என்னவாக இருக்கிறது என்றால், அவனுக்கு நல்ல இறைச்சி கூட சாப்பிட முடியவில்லை. இந்த நிலைமையில் அந்த நாட்டை வச்சுக்கிட்டு தான் அந்த நாகாலாந்திலிருந்து வந்துதான் நமக்கு வந்து வள்ளலாறு வந்து சனாதன சக்தி, இவர் சரியில்லாத ஆள், காரல் மார்க்ஸுக்கு பொருளாதாரம் தெரியாது, வந்து இவர் ஐயா வந்து வைகுண்டருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, அவரும் ஜனாதனி தான் அப்படின்னு கூறுகட்டதனமாக சில பேர் வந்து பேசுகிறாங்க. நம்ம ஊர்லேயே வந்து நம்ம வரி பணங்களை வாங்கி தின்னுக்கிட்டு சில பேர் பேசுகிறாங்க, டெல்லியினுடைய பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2001 ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஜெயலலிதா வந்து பிரகடனப்படுத்தினாங்க. மதுரையில் பாண்டி கோயில் பூசாரி, கிடா வெட்ட போன பூசாரியெல்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டான். எனக்கு தெரியும், நான் கண்ணால் பார்த்துருக்கேன். பாண்டி கோயில் பூசாரியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறான். என்னடா பண்ணாருன்னா, அவர் காலங்காலமாக குலசாமிக்கு வந்து கிடா வெட்டி பொங்கல் வைப்பாங்க, சாமி கும்பிடக்கூடாங்கிறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. பாண்டி கோயிலுக்கு சாமி சொல்கிறாரு, அந்த பூசாரி சொல்கிறாரு, டே சாமி துடியான சாமிடா, நீ வீணா போயிடுவடா நீங்களாம் அப்படின்னாரு. அந்த சட்டம் ரத்தாச்சா இல்லையா? ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்ன சட்டம் தவறானதுன்னு அடுத்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சாங்க ஜெயலலிதா. அப்போ முழுக்க முழுக்க மக்கள் விரோத சட்டங்கள் என்பதெல்லாம் தற்காலிகமான ஆட்டத்தை போடலாமே தவிர நிரந்தரமாக ஒருவனுடைய உணவு பண்பாடு ஒரு நாளில் வர்றது கிடையாது. நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கோமா தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது, மாங்காவுக்கு சாப்பிடக்கூடாது நம்ம சொல்லியிருக்கோமா? அவனவனுடைய உணவு அவனவனுடைய உரிமை. யார் யாரை காதலிக்க வேண்டும், யார் யாரை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், யார் என்ன உணவு சாப்பிட வேண்டும், யார் எதை உடுத்த வேண்டும், யார் யாரோடு பயணிக்க வேண்டும், யார் யாரோடு நட்பு கொள்ள வேண்டும், கீழே தெருக்காரனும் மேலே தெருக்காரனும் பேசிக்கிறக்கூடாது, அவன் இந்த பக்கம் வரக்கூடாது. இதெல்லாம் யாருடைய கோட்பாடு? காலில் செருப்பு அணியக்கூடாது என்று சொன்ன, தோளிலே வந்து துண்டு போடக்கூடாது, இதெல்லாம் யாருடைய கட்டுப்பாடு? இதை இன்றைக்கு அறிவியல் வளர்ந்திருக்கிற இந்த காலத்திலே, ஜனநாயகம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்திலே, நீங்கள் மன்னராட்சி காலத்தை போல நடந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் மக்களாட்சியிலே உங்களுக்கான தக்க பாடத்தை ஒவ்வொரு வாக்காளர்களும் தருவாங்க. அதனால மோடியினுடைய தோல்வி உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் தன்னிடம் பேசுவதற்கு
சாதனைகள் இல்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செய்கிறாரு? நான் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தேன், நான் மகளிருக்கு வந்து உரிமை தொகை கொடுக்குறேன், படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா உதவித்தொகை கொடுக்குறேன், இலவசமாக சைக்கிள் கொடுக்குறோம், லேப்டாப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியுது அவங்களால. சாதித்தவர்கள் அதை சொல்லுவார்கள். செய்ய முடிந்தவன் சாதிக்கிறான், செய்ய முடியாதவன் போதிக்கிறான் என்று சொல்வார்கள். அதே போல் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வெற்று சவுடால பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன வருதுன்னா, பாஜக ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய மாநிலங்களில், குறிப்பாக மத்திய பிரதேசம் ஒரு 20 ஆண்டுகளாக அவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க, குஜராத், இது மாதிரியான மாநிலங்களில் குழந்தைகள் மதிய உணவில் சாப்பிடக்கூடிய சில பள்ளிக்கூடங்களில் உணவு கொடுக்குறாங்க. அதில் முட்டை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸாக இருக்குது. புதுசாக வந்த மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் வந்து கறிக்கடைகளை வந்து பொது இடத்துல வைக்கிறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கைட்லைன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார். ஏன் மதிய உணவில் குழந்தைகள் சாப்பிடக்கூடிய முட்டையை தடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை எங்கேருந்து வருது? ஏன் ஒரு பள்ளி குழந்தை முட்டை சாப்பிட்றேன்? சத்து குறைபாடு இந்தியாவில் அதிகம் சொல்கிறாங்க, இது ஏன் இருக்குது? ஏற்கனவே ஊட்டச்சத்து குறைபாடிலே பல குழந்தைகள் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எதிர்ப்பு சக்தி இல்லை, அதாவது அவங்களுக்கு போதிய கலோரிலாம் இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே உலக சுகாதார மையங்கள்லாம் பல புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கு. ஆமாம். இவன் என்ன சொல்கிறான்னா, ஊட்டச்சத்து இல்லாமல் குழந்தைகள் இறந்தாலும் பரவாயில்ல, சனாதனம் காக்கப்படணும், இந்துத்துவா காக்கப்படணும் என்கிற ஒரு கோட்பாட்டை வந்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு இவன் நினைக்கிறான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு உணவில் வந்து நீங்கள் வந்து நேரடியாக அசைவத்தை எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு கூட மருந்து மாத்திரையில் கொடுக்குறான்ல டேப்லெட்ஸு, அதில் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் வந்து என்னென்ன பொருட்களை எல்லாம் கலந்துருக்கிறான் ஒரு மருந்தில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எதிர்ப்பு சக்தியை எங்கிருந்து பெற முடியும்னா அது மாதிரியான இறைச்சியிலேருந்து மீன் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதெல்லாம் போட்டால் தான் உங்களுக்கு வந்து எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவமாக இருப்பார், அவர் மீன் மாத்திரை சாப்பிட்டு தான் உடம்பை தேத்துவார். இதெல்லாம் நடைமுறையில் உள்ளது. இல்லை, சித்தாவிலையுமே ஆயுர்வேதத்துலேயுமே கொழுப்புகளை பயன்படுத்தி நிறையா மருந்துகளை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை சொல்கிறாங்க. அதனால் இவர்கள் வந்து தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிறார்களே தவிர, அதாவது இவன் என்ன நினைக்கிறான்னா, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கான், சைவம் சாப்பிட்றவன் பூரா அறிவாளி, அசைவம் சாப்பிட்றவனுக்குலாம் அறிவு இருக்காதுன்னு கொஞ்சம் பேர் நினைக்கிறான். உலகத்திலே அதிகமான நோபல் பரிசு வாங்கினவன்ல 99% மேற்பட்டவன் மாட்டு இறைச்சி சாப்பிட்றவன் தான். இவனா ஒரு கற்பிதத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான். உனக்கு உடம்புல சத்து இருந்தால் தான் உனக்கு சிந்தனை வரும், உனக்கு வந்து எனர்ஜி வரும். நீ வந்து ஏற்கனவே ஒரு நோஞ்சா மாதிரி இருந்துக்கிட்டு எதையுமே சாப்பிடாம முட்டை எதுவுமே இல்லாமல் எந்த விதமான விட்டமின்ஸும் போதுமான அளவுக்கு இல்லாமல் இருந்தான்னா அவன் மேலும் வந்து பலவீனம்தான் அடைவான். அவனுடைய புத்தியும் உடம்பு பலவீனம் அடைகிற போது அவனுடைய புத்தியும் வந்து அறிவு வந்து குறைபாடு உடையதாகத்தான் இருக்கும். அதனால ஊட்டச்சத்துக்களை அதிகப்படுத்துவதற்கு நான் என்ன கேட்குறேன், இதையெல்லாம் இந்த அரசு பேசுவது உண்மை என்றால் ஏன் 10 ஆண்டு காலமாக நீங்கள் மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்கிறீங்க? நீங்கள் கோமாதா குலமாதா என்று பேசுவது உண்மையாக இருந்தால் பாஜகவினுடைய இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் மாட்டு இறைச்சி ஏற்றுமதி ஏன் வந்து உலக அளவிலே முதன்மை வைக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பாஜக காரண்ட பதில் இருக்கா? நான் கேட்குறேன். ஒருவனாவது பதில் சொல்ல முடியுமா? அப்போ அந்த பெயர்களை கூட நீங்கள் என்ன செய்ய, இஸ்லாமியர் பெயர்கள் அந்த பதிவு செய்து விட்டு உள்ளே போய் ஓனர் யாரான்னு பார்த்தா ராகவா ஐயங்காரன் இருக்கு, வெளியில் பார்த்தா என்ன பிஸ்மி எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு. அப்போ முழுக்க முழுக்க இந்த ஏமாற்று வேலையை நடத்துகிறார்கள். இவர்களுக்கு நிர்வாகம் நடத்த தெரியல, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை இவர்களுக்கு தீட்ட தெரியல. இவர்கள் 100% தோற்று போய்விட்டார்கள். அதனால என்ன செய்யறான்னா, வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் ராமன் வந்து அசைவம் சாப்பிட்டாங்கிறதா உண்மை. அந்த மாயமான துரத்துனதுனா ஒரு கதை இருக்குல்ல, அவன் மான்கறி கேட்டிருக்கா, இதை நான் சொல்லலை, வால்மீகி சொல்றான். வழக்கு போட்டால் வால்மீகி மேலே போடு, வால்மீகி தான் இதுக்கு எழுதுனதுக்கு காரணம், கம்பன் தான் அதை சைவமாக மாற்றிருக்கான். அப்போ இதெல்லாம் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் வால்மீகி ராமாயணம் படி பார்த்தால் அவன் வேட்டையாடியதை காட்டுக்குள்ளே வேட்டையாடி தானே சாப்பிட முடியும், வேறு எப்படி சாப்பிட முடியும்? அதுவும் 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிருத யுகம்னு கதை சொல்கிற, 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவனுக்கு ஆடை உடுத்தி இருந்தானாங்கிறதே நமக்கு தெரியாது. தான் உண்மை. இதுதான் வரலாற்றிலிருந்து நான் பார்க்க வேண்டும். இதில் இறுதியான ஒரு கேள்வி வருது அப்படின்னா, அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பொதுவாக மக்களை 90%க்கும் அதிகமாக கறி சாப்பிட்றாங்க. வட இந்தியாவில் குஜராத், மகாராஷ்டிரா, இல்லை நீங்கள் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், இந்த மாநிலங்களில் ஆவரேஜாக 30 to 40% தான் கறி சாப்பிட்றாங்க. இப்போ தென்னிந்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களை ஏன் இப்படி பார்க்குறாங்க? கறி சாப்பிடக்கூடிய இந்துக்கள் வேற, கறி சாப்பிடாதவன் புனிதன், இது ஒரு சூத்திர இந்து, இது சூத்திரம் இல்லாத இந்துன்னு பார்க்குறாங்களா அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? ஒப்பீட்டளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியர்கள் வட இந்தியர்களை விடவும் முற்போக்கு சிந்தனை உடையவர்களாக, அறிவியல் பார்வை உடையவர்களாக, வளர்ச்சி பெற்றவர்களாகவும் இருக்கிறான். ஆமாம், அரசியல் அறிவு பெற்றவனாகவும் இருக்கான். நீங்கள் வட மாநிலத்தில் எல்லா வகையிலும் அவனுக்கு ஊட்டச்சத்தும் குறைவாக இருக்குது, கல்வி அறிவும் குறைவாக இருக்குது, அரசியல் அதிகாரம் உரிமையும் குறைவாக இருக்குது.
ஏன்டா உனக்கு ரொட்டி கிடைக்கல அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் கருமா, உனக்கு விதி சரியில்லைன்னு சொன்னால் அதை ஒப்புக்கொண்டு மோடிக்கு ஓட்டளிச்சுட்டு இங்கே மு.க. ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்கிற மாநிலத்தில் கூலி தொழிலாளியாக வந்து வேலை பார்க்குறான். அப்போ இதுக்கு காரணம் கருமா கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சதியை உணராமல் இருக்கான். ஒருவேளை இறைச்சி சாப்பிடவில்லை என்றால் அவனுக்கு போதிய அளவிற்கு வந்து ஊட்டச்சத்து கிடைக்கலைன்னா அவனுக்கு மூளை வளர்ச்சியும் பின்தங்கி விடுமோ என்கிற சந்தேகத்தை அறிவியலாளர்கள் தான் நமக்கு விளக்கணும். ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, எப்பொழுதுமே தென்னிந்தியா வந்து முற்போக்கு சிந்தனைகளுக்கான முதலிடமாக இருக்கிறது, வட இந்தியர்கள் எப்பொழுதுமே பிற்போக்கு சக்திகளாகத்தான் இருக்கிறான் அப்படின்னு ஒப்பீட்டு அளவில் ஆய்வு செய்து அவர் வடக்கிருந்து தான் சொல்றாரு. அதை தென்னிந்தியாவிலேருந்து அவர் சொல்லலை, சொல்லி இருக்கிறாரு. அதனால அறிவு வளர்ச்சிக்கும் இதற்கும் கூட தொடர்பு இருக்குமோ என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆன்மீகத்தை வைத்து மதத்தை வைத்து கொண்டு சுரண்டுகிறவர்கள் செய்கிற ஒரு சூழ்ச்சி இது. திருமூலரே சொல்றாரு, உடலை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. நிச்சயமாக. அதனால உணவு கலாச்சாரம் என்பது வந்து எல்லா வகையிலுமே ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அது மாற்றப்பட வேண்டும். உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார்.